அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வாஸ் லான்ச்ட் இன் 1998 அண்ட் இட் வில் ரிமைன் ஆபரேஷனல் அண்டில் 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது 1998 அனுப்பியிருப்பாங்க. 2030 வரைக்கும் அது செயல்பாட்டில் இருக்க போகும். இட் வாஸ் பில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான் அண்ட் கனடா. ஸோ இந்த நாடுகள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டி அனுப்பியிருப்பாங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சல்யூட் 7 வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இட் வாஸ் லான்ச்ட் பை சோவியத் ரஷ்யா இன் த இயர் 1982. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை இவங்க 1998 அனுப்புறதுக்கு முன்னாடியே சோவியத் ரஷ்யா என்ன பண்ணிருக்கோம்னா 1982 என்ன பண்ணிருப்பாங்க, சல்யூட் 7 அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிலையத்தை அனுப்பியிருப்பாங்க. சரியா? அது 1991 வரைக்கும் ஆபரேஷன் நடைமுறையில இருந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 98 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத அனுப்புறாங்க. அது 2030 வரைக்கும் இருக்க போது. இடையில 2021 சைனா டியாங்யாங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான விண்வெளி நிலையத்தை அனுப்பியிருக்காங்க. சரியா? இது வந்து சைனா பண்ணு. இப்போ இதுக்கு ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு லான்ச் இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் பை விச் இயர். இந்தியாவுக்குன்னு சொந்தமான விண்வெளி நிலையமா இருக்கக்கூடிய பாரதிய அந்தாரிக்ஷ் நிலையத்தை நம்ம எப்ப அனுப்ப இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா 2035 அனுப்பணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். இது இந்தியாவுக்குன்னு சொந்தமான விண்வெளி நிலையம். சரியா? அடுத்தது, SCO 2025 will be held in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. SCO 2025 ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னா டியான்ஜின் அப்படிங்கிற சைனீஸ் சிட்டில நடக்க போகுது. ஓகேவா? லாஸ்டா, நேஷனல் ஸ்பேஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23. பிகாஸ் ஆகஸ்ட் 23, 2023 நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சந்திராயன் 3 மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டூ திஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆகஸ்ட் 23 என்ன பண்றோம், நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.